ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். 48 நாள் தவத்தில் இன்றைக்கி நம்ம 19வது நாளில் இருக்கோம். நேற்றைய பதிவு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அம்மா அந்த 7 வயது பையன், சுவாமிகளோட அருளாலையும் ஆசியாலையும் பிறந்த பையன் இறந்து கிடக்கிறான். ஊர் மக்கள் எல்லாரும் அந்த சவத்தை கொடுங்க, அந்த உடலை கொடுங்க, நாங்கள் இறுதி காரியம் பண்ணணும்னு காத்து கிடக்கிறாங்க. அந்த அம்மா கொடுக்குற மாதிரி தெரியலை. அழுது புலம்புறாங்க. 2 நாள் ஆகிருச்சு. ஆனால் அந்த அம்மா தன்னோட மகனோட உடலை பிரிவதாக இல்லை, கட்டி அணைச்சிக்கிட்டு அழுகிறாங்க. என்னோட மகனோட உடலை நீங்கள் எரிச்சிங்கன்னா கூடயே சேர்ந்து நானும் எரியிறேன் அப்படின்னு பிடிவாதமாக இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்கள் ஒரு பிரம்மச்சாரி வேடத்தில் அங்கே வராரு. அந்த அம்மாவுக்கு ஒரு சில போதனைகளும் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். சுவாமிகள் முதல்ல அந்த அம்மாவுக்கு ஒரு சில போதனைகள்லாம் கொடுக்குறாரு. அம்மா, ஏன் மூடத்தனமாக இப்படி அழுது கொண்டு இருக்கிறாய்? இந்த சம்சாரம் ஒரு நொடியானது. பிறப்பு இறப்பு சுழலில் நமது உடல் பிறந்து இறந்து விடுகிறது. செய்த வினையின்படி பஞ்ச பூதங்களின் சேர்க்கையினால் உடல் ஏற்பட்டு வினை அதாவது கர்மா தீர்ந்த உடனே பஞ்ச பூதங்கள் சென்று விடுவதனால் உடல் நாசமாகிறது. மாயையின் மோகத்தினால் நிலையற்ற மனித உருவங்களை மகன் என்றும் மனைவி என்றும் புருஷன் என்றும் பல உறவுகளை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். அவர்கள் சத்துவ குணத்தினால் தெய்வத்தன்மையும், ரஜோகுணத்தினால் மனித தன்மையும், தமோ குணத்தினால் அரக்கத்தன்மையும் பெறுகிறார்கள். செய்த வினையின்படி கர்மத்தை அனுபவிக்கிறார்கள். ஆகையால் ஞானிகள் பிறப்பினால் சந்தோஷத்தையும் இறப்பினால் துக்கத்தையும் பெறுவது இல்லை. கோடி கல்பங்கள் ஜீவிக்கும் தேவர்களே செய்த கர்மாவை அனுபவிக்கிறார்கள் என்று இருக்கும்போது மனிதர்களாகிய நம்மை பற்றி சொல்ல வேண்டுமா? ஜீவத்திற்கு உடல் புகலிடம், உயிர் தேகத்தின் மேல் ஆதாரப்படும். தேகம் காலத்தின் ஆதீனத்தில் இருக்கும். காலமோ கர்மத்தின்படி நடக்கும். கர்மத்தின்படி ஒவ்வொரு உடலும் பிறப்பு, வளர்ப்பு, இறப்பு என்ற நிலைகள் பெறுகின்றன. இப்படிப்பட்ட உடல் நிரந்தரமானது என்று எண்ணக்கூடாது. பிறப்புக்கு முன்பும் இறப்புக்கு பின்பும் இல்லாமல் வாழும் சில நாட்கள் இருக்கும் இந்த உடல் நீர்க்குமிழ் போன்றானது என்று நினைக்க வேண்டும். கர்மத்தின்படி சிலர் சிறு வயதிலும், சிலர் பருவத்திலும், சிலர் முதியோரானதும் இறந்து விடுகிறார்கள். ஆண் பெண் சேர்க்கையினால் உருவான இந்த உடல் மேல் தோற்றத்திற்கு அழகாக இருந்தாலும் உள்ளே மலம், மூத்திரம், இரத்தம், மாமிசம் போன்றவற்றினால் நிரம்பி இருக்கிறது. கனவில் தோன்றிய பொருள் விழித்த பிறகு காணவில்லை என்று யாராவது வேதனைப்படுவார்களா? இதற்கு முன்பு நீ எத்தனை பிறவிகள் எடுத்திருக்கிறாய்? அவைகளில் நீ யாருக்கு தாயாகவும் மகளாகவும் மனைவியாகவும் இருந்தாய் என்று உனக்கு தெரியுமா? இவன் இறந்த பிறகு யார் வயிற்றில் பிறப்பான் என்று நீ அறிவாயா? ஆகையால் நீ இவன் மேல் வைத்திருக்கும் பாசத்தை விட்டு உயிரில்லாத இந்த உடலை ஈம சடங்குகளை செய்வதற்கு அவர்களிடம் ஒப்படைத்து விடு என்று பிரம்மச்சாரி வேடத்தில் வந்த நரசிம்ம சுவாமி அவர்கள் இந்த போதனை எல்லாம் அந்த அம்மாவுக்கு சொல்கிறாரு. இதை கேட்ட அந்த அம்மா, அந்த பெண்மணி, சுவாமி, நீங்கள் கருணையுடன் உபதேசித்த தத்துவம் தர்மமானது, உண்மையானது தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இதை என் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்படி ஏற்றுக்க முடியும்? ஒரு அம்மாவால் இதை எப்படி ஏற்றுக்க முடியும்? அதான் அந்த அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரிதான், ஆனால் என்னோட மனசு நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்க மாட்டேங்குது. நமது கர்மத்தின்படி பிறப்பு இறப்புகள் நடக்கும் என்றால் இனி கடவுளை பூஜிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. துன்பங்கள் வரும்பொழுது கடவுளை பூஜித்து அவற்றிலிருந்து காப்பாற்றப்படுவதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? அப்படியே நானும் என் பாவங்களை போக்கிக் கொள்ள சத்குருவாகிய ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி சுவாமிகளிடம் தஞ்சம் புகுந்தேன். அவர் எனக்கு நீண்ட ஆயுளுடைய மகன் பிறப்பான் என்று வரம் கொடுத்தார். ஆனால் அது பொய்யாகி விட்டது. இப்படியான அவர் புகழ் எல்லோருக்கும் தெரியப்படுத்துவதற்காகவாவது நான் என் உடலை மாய்த்து கொள்வேன் என்றாள். சொல்கிறாங்க அந்த அம்மா, எனக்கு வேறு வழி தெரியல. நான் சுவாமிகள்கிட்ட தஞ்சம் புகுந்து என்னோட பாவத்தெல்லாம் போக்கி எனக்கு மகன் பிறந்தான். சுவாமிகளோட வாக்கு பொய்யாகிருச்சு. இனிமேல் நான் வாழ மாட்டேன் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறான். அந்த பெண்மணியோட திடமான பக்தியை பார்த்த சுவாமி, அம்மா, நீ இப்படி இந்த இடத்தில் வேதனைப்படுவதனால் எந்த லாபமும் கிடையாது. உனக்கு வரம் கொடுத்த
பஞ்சநதி சங்கமத்தில் அத்தி மரத்தடியில் இருக்கும் சுவாமிகளின் பாதுகைகளிடம் சென்று உன் மகனின் உடலை கொண்டு போய் வை அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பிரம்மச்சாரி வேடத்தில் வந்த சுவாமி சொன்ன உடனே இந்த பெண்மணி என்ன பண்ணுறா, தன்னோட கணவனை கூட்டிக்கிட்டு தன்னோட மகனோட உடலை தன்னோட இடுப்போடு சேர்த்து கட்டி அணைத்து கொண்டு பஞ்சநதி தீர்த்தத்துக்கு அந்த கிருஷ்ணாநதி கரைக்கு வந்து போகிறா. அங்கு சென்று அந்த அத்தி மரத்தின் அடியில் இருக்கும் சாமியோட பாதங்களின் கீழ் தன்னோட மகனோட உடலை படுக்க வைத்துவிட்டு அந்த பாதத்திலேயே தன்னோட தலையை மோதி மோதி அழுகிறாள். தலையிலேருந்து ரத்தமாக வடியுது. அந்த பாதுகைகள் முழுவதும் சாமியோட அந்த பாதுகைகள் முழுவதும் அந்த ரத்தத்தாலேயே நனைஞ்சிருச்சு. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம், அம்மா இப்படிலாம் நீ தலையில் அடிச்சுக்கிட்டு அழுகிறிய, ரத்தமாக வடியுது பாரு, எந்த பிரயோஜனமும் கிடையாது, அவன் இறந்துட்டாமா, அவன் இனிமேட்டு பிழைக்க மாட்டான், தயவு செய்து உன்னோட மகனோட உடலை வந்து கொடுத்துரு, ஏன்னா இரவு நேரம் ஆகிருச்சு, இரவு நேரத்தில் இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. அந்த பெண் பிடிவாதமாக, இல்லை முடியாது, என்னோட மகனோட உடலை நீங்கள் எரிச்சிங்கன்னா கூடவே சேர்ந்து நானும் எரிஞ்சிருவேன்னு விடாப்படியாக இருக்காங்க. அங்கே இருக்கிற மக்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நேரம் ஆகிக்கிட்டே இருக்குது, இரவு நேரம் வருது. சரி, இதுக்கு மேலே இந்த பெண்மணியை நம்ம இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம எல்லாரும் போயிட்டு காலையில் வரலாம், ஏன்னா ஏற்கனவே அவனோட மகன் அந்த உடல் பிணமாகி 2 நாள் ஆயிடுச்சு. இப்போ 3வது நாள், நாளைக்கு காலையில் வந்தோம்னா கண்டிப்பாக அந்த உடல்லேருந்து துர்நாற்றம் வர ஆரம்பிச்சிடும். அப்பயாவது இந்த பெண்மணி தன்னோட மகனோட உடலை கொடுக்குறாளான்னு பார்ப்போம் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு கிளம்புறாங்க. எல்லாரும், அந்த மக்கள் எல்லாரும் கிளம்பி அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் வருவோம், உடலிருந்து துர்நாற்றம் கண்டிப்பாக வரும், ஏன்னா 3 நாள் ஆகிருச்சு, அப்பயாவது இவ தன்னோட மகனோட உடலை கொடுக்கலான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. அவங்க போனதுக்கப்புறமும் இவ தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்கா. 2 நாட்களாக தூக்கம் இல்லை. இது 3வது நாள். அவளை அறியாமல் அவள் வந்து கண்ணசந்துடுறா. தலையிலேருந்து ரத்தமாக போயிட்டுருக்கு, உடல் சோர்வு, மனசோர்வு, தலையிலேருந்து ரத்தம் போய்கிட்டு இருக்கு. 2 நாட்களாக தூங்கலை. அவளை அறியாமல் அவள் தூங்க ஆரம்பிக்கிறா. அப்பொழுது அந்த பெண்மணியோட கனவில் ஜடைகளுடன் உடலில் விபூதி தரித்து, உடல் முழுவதும் விபூதி வந்து பூசிக்கிட்டு, புலித்தோல் அணிந்து, ருத்ராட்சங்களுடன் கைகளில் திரிசூலமும் தண்டத்துடனும் சுவாமிகள் தரிசனம் தராரு. கனவுலேயே நடக்குது இதெல்லாம். அம்மா, நீ என்னை ஏன் இப்படி திட்டுற, உன் பிள்ளையை காப்பாற்றுவதற்காகவே நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அந்த பையனோட உடலில், அந்த பிணத்தின் மேல், அந்த சவத்தின் மேல் விபூதியெல்லாம் பூசி, மூக்கில் காற்றை ஊதி, அந்த மகனோட அந்த பையனோட மூக்கில் வந்து காற்றை வந்து ஊதுறாரு. அம்மா, உன் பிள்ளைக்கு உயிர் தந்து விட்டேன், இனி நீ அழ வேண்டாம் என்று சொல்லி மறைஞ்சு போகிறாரு. கனவும் கலையுது. அந்த பெண்மணி தூக்கத்திலிருந்து விழித்து கனவை நினைத்து, இது என்ன அதிசயம், இறந்தவன் பிழைப்பது சாத்தியமா, நான் என்ன நினைத்து கொண்டு தூங்கினேனோ அதுதான் கனவாக வந்தது, நாங்கள் செய்த பாவம் இப்படி இருக்க சுவாமியை ஏசினேன், சுவாமியை போய் நான் திட்டேனே என்று தன்னைத்தானே திட்டிக் கொண்டு இருக்கையில் அந்த குழந்தையோட உடலிலிருந்து சிறு சிறு அசைவுகள் வந்து தென்படுது. இதை பார்த்த அவள், இது என்ன, ஏதாவது பூதம் ஏதாவது வந்துருச்சா அப்படின்னு பயந்து போய் தன்னோட குழந்தைய பார்க்குறா. அந்த பையன் மெல்ல எந்திரித்து, அம்மா எனக்கு பசிக்குது, அம்மா எனக்கு பசியாக இருக்குதுன்னு சொல்கிறான். 7 வயது பையன் அப்படி சொன்ன உடனே இந்த அம்மாவோட மார்பிலிருந்து பால் அதுவாக சுரக்குது. 7 வயதாகுது அந்த பையனுக்கு. அந்த அம்மாவோட மார்பில் பால் சுரக்குது. அம்மா பசிக்குதுன்னு அந்த பையன் கேட்குறான். இந்த அம்மாவும் பால் கொடுக்குறாங்க. பக்கத்துலேயே அந்த பெண்மணியோட கணவன் தூங்கிட்டு இருக்காரு. அவரை எழுப்பி சொல்கிறாங்க, நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. தம்பதிகள் இருவரும் குழந்தையுடன் அத்தி மரத்தை வலம் வந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து சுவாமியை துதித்து பாடுறாங்க. குருமூர்த்தி, உங்களுக்கு ஜெயம் உண்டாகுக, நீங்கள் பக்த வத்சலனும் உலகை காப்பாற்றுபவரும் ஆவீர்கள், மும்மூர்த்திகளின் அவதாரம் நீங்கள், உங்களை போற்ற யாராலும் முடியாது, எங்கள் தவறுகளை மன்னித்து காப்பாற்றுங்கள் என்று வேண்டி கணவன் மனைவி 2 பேரும் அந்த குழந்தையோடு சேர்ந்து அந்த சங்கமத்தில் நீராடி, அந்த புண்ணிய தீர்த்தத்தில் நீராடி, அந்த நீரை வந்து கொஞ்சம் எடுத்து அந்த பாதிகைகளுக்கும் அத்திமரத்துக்கும் வந்து அபிஷேகம் செய்கிறாங்க. அபிஷேகம் செய்து பூஜை செய்கிறாங்க. இதற்குள் பொழுதும் வந்து விடியுது. விடிந்த உடனே அந்த உடலை எடுப்பதற்காக அந்த ஊர் மக்கள் எல்லாம் வராங்க. ஏன்னா அடுத்த நாள் ஆகிருச்சு, 3 நாள் ஆகுது, உடல்லேருந்து துர்நாற்றம் வந்துடும், உடலை கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து பார்க்குறதுக்காக வராங்க. ஆனால் அவங்க எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு போகிறாங்க.
அந்த பையன் இப்போ உயிரோடு இருக்கான். 3 நாளுக்கு அப்புறம் அந்த பையனுக்கு வந்து உயிர் கிடைக்குது சுவாமியோட அருளால். ஸ்ரீ குரு மகிமையை போற்றினார்கள். எல்லாரும் ஸ்ரீ குருவோட மகிமையை வந்து போற்றி பாடுறாங்க. அந்த மக்கள் எல்லாரும் ஆரவாரமாக கத்துறாங்க, குருவே அப்படின்னு கத்துறாங்க. பிறகு அந்த குழந்தை நன்றாக படித்து நீண்ட ஆயுளுடன் சகல பாக்கியங்களுடன் வாழ்கிறான். அந்த பையன் நீண்ட ஆயுளோட குருவோட ஆசீர்வாதத்தால் நல்லா படித்து பெரிய நிலைமைக்கு வந்து நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்கிறான். சுவாமிகள் சித்தமுனிவர் வந்து சொல்கிறாரு நாமத்தரகனை பார்த்து, சித்தமுனிவர் நீ கேட்டேல, சுவாமிகள் அந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறமும் அங்கே இருக்கிற பாதுகைகளுக்கும் அப்புறம் அங்கே இருக்கிற அத்தி மரத்துக்கும் எவ்வளோ சக்தி இருக்குன்னு கேட்டேல, அங்கே இருக்கிற மக்கள்கள் எல்லாம் எப்படி வந்து குரு வந்து ஆசீர்வதித்தார், அங்கே போனதுக்கப்புறமும் அவர் அந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறமும் அங்கே இருக்கிற மக்களுக்கு எவ்வளவு நன்மைகள் செய்தார்னு நீ கேட்டேல, நீ பார்த்தியா? ஸ்ரீ குருவின் மகிமையை பார்த்தாய் அல்லவா? ஸ்ரீ குரு அந்த அத்தி மரத்தடியில் எப்பொழுதும் இருந்து கொண்டு தன்னிடம் தஞ்சம் அடைந்தவர்களின் துன்பங்களை துடைத்து அவர்களை காப்பாற்றுவார். இதில் எவ்வித ஐயமும் இல்லை. ஆதலால் அந்த அத்திமரம் உண்மையாகவே கல்பக விருட்சம். ஓம் சாய்ராம். நம்ம அடுத்த நாள் பதிவில் சந்திக்கலாம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.